வணக்கம் யூடியூப் ரசிக பெருமக்களே. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை திரையில சிம்மக்குரலோட காவிய நாயகனா கம்பீரமா பார்த்துதான் நமக்கு பழக்கம். ஆனா கேமராவுக்கு பின்னால அவரோட நிஜ வாழ்க்கையில அவர் எவ்வளவு எளிமையான ஒரு மனுஷன், எவ்வளவு பாசக்கார அண்ணன் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது. சினிமா ஸ்கிரீன்ல நாம பார்த்து வியந்த அந்த கம்பீரமான சிவாஜியை தாண்டி நிஜ வாழ்க்கையில ரொம்பவே ஈரமான மனசு கொண்ட ஒரு மனுஷரை பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல ரொம்ப சுவராசியமா பார்க்க போறோம். 1962 வருஷம் அமெரிக்க அரசாங்கத்தோட சிறப்பு அழைப்பாளராக நம்ம நடிகர் திலகம் உலக நாடுகள் முழுக்க ஒரு வரலாற்று பயணம் மேற்கொண்டார். இந்திய சினிமா வரலாற்றிலேயே ஒரு பொன்னான மைல்கல்லா அமைஞ்ச அந்த பயணத்துல அந்நிய நாட்டில நம்ம தேசத்தோட கலை பெருமையை அவர் உயர்த்தி பிடிச்சார். அப்படி அவர் ரோம், பாரிஸ், வாஷிங்டன் உலகத்தோட பிரம்மாண்டமான நகரங்கள்ல வலம் வந்தப்ப தன்னோட மனசுக்கு ரொம்ப நெருக்கமான அவரோட அருமை தம்பி சண்முகத்துக்கு தன்னோட கைப்பட சில அரிய கடிதங்களை எழுதியிருக்கிறார். உலகமே கொண்டாடின ஒரு மகா நடிகர் அந்த அந்நிய நாட்டுல கடும் குளிர்ல கூட தன்னோட துணிகளை தானே துவைச்சுக்கிட்டாராம். என்னோட வாழ்நாளையே என் கைப்பட எழுதுற முதல் கடிதம் இதுதான் அப்படின்னு தன்னோட தம்பிக்கு ரொம்ப உருக்கமாகவும் அந்த கடிதங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அவர் ரோம் நகரத்து வீதிகளை நடந்தாலும் சரி, பாரிஸ் அழகை ரசிச்சாலும் சரி, வாஷிங்டன் கம்பீரத்துல இருந்தாலும் சரி, அந்த உலக புகழுக்கு நடுவிலையும் அவரோட இதயம் என்னவோ தன்னோட அன்னை ராஜாமணி அம்மாளோட உடல் நலத்து மேலையும் தம்பி சண்முகம் மேல இருந்த பாசத்தலையும் தான் நிலைச்சு இருந்துச்சு அப்படிங்கறத அந்த கடிதங்களோட ஒவ்வொரு வரியிலையும் நாம உணர முடியுது. எந்த பந்தாவும் இல்லாத ஒரு மிக எளிமையான மனிதரை இந்த கடிதங்கள் நமக்கு கண் முன்னால கொண்டு வந்து நிறுத்துது. சிவாஜி தன்னுடைய தம்பிக்கு எழுதிய அந்த கடிதங்கள்ல இருக்கிற தகவல்களை இப்ப நாம பார்க்கலாம். தொடர்ந்து ஷூட்டிங்கில் ஈடுபட்டிருந்த சிவாஜி அவர்கள் நாளுக்கு ஒரு தேசமாக மேல் நாடுகளில் தற்சமயம் பயணம் செய்து கொண்டிருந்தாலும் தம்பிக்கு கடிதம் எழுத தவறுவதே இல்லை. திரு கணேசன் எழுதிய சில கடிதங்களை இங்கே வெளியிட்டிருக்கிறோம். இது போன்ற அறிமுகம் கொடுத்து ஒரு வார இதழ் அன்று நடிகர் திலகம் எழுதிய கடிதங்களை பிரசுரம் செய்திருந்தது. இதற்கு பின்னால் அந்த கடித செய்திகள் இடம்பெற்றன. அந்த கடிதங்களில் இருக்கும் தகவல்களை அப்படியே இப்போது நாம் பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது முதலாவது கடிதம். இந்த கடிதம் எங்கிருந்து எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா ரோம் நகரத்திலிருந்து எழுதப்பட்ட தேதி 17/3/1962. அதுல இருக்கிற விஷயங்கள்: அருமை தம்பி சண்முகத்துக்கு நேற்று இங்கு வந்து சேர்ந்தோம். திரு எம்பாரும் நண்பரும் கெய்ரோவில் எங்களுடன் வந்து சேர்ந்து கொண்டார்கள். இது மிகவும் அருமையான நகரம். முடிந்தவரை சுற்றி பார்த்துவிட்டு நாளை ஜெனீவாவுக்கு போகிறோம். என் உடல்நிலை சுகமே. குழந்தைகளுக்கு என் அன்பு ஆசி. மூத்தவர்களுக்கு வணக்கம். அந்த கடிதத்தில் இருந்த விஷயங்கள் இவ்வளவுதான். அடுத்த கடிதத்தை நூரம்பர்க்கிலிருந்து 23/3/1962 வருஷம் எழுதியிருக்கிறார் நடிகர் திலகம். நலம், வீட்டில் எல்லோரும், குறிப்பாக அம்மா சௌக்கியமா. நாங்கள் இப்போது நூரம்பர்க்கில் இருக்கிறோம். நாளை பெர்லின் புறப்படுகிறோம். இங்கு குளிர் மிகவும் அதிகமாக உள்ளது. அம்மாவின் உடம்பை பத்திரமாக பார்த்து கொள்ளவும். எல்லோரையும் நான் விசாரித்ததாக சொல்லவும். தினமும் எனது சட்டை துணிமணிகளை எல்லாம் நானே துவைத்துக் கொள்கிறேன். எனது இந்த வெளிநாட்டு பயணம் என்னுடைய வாழ்நாளிலேயே நான் பார்க்க முடியாத பல அனுபவங்களை கொடுக்கும் என்று நினைக்கிறேன். இந்த பயணம் என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் மறக்க முடியாத சம்பவமாக அமையும். என் வாழ்நாளிலேயே என் கைப்பட நான் எழுதும் முதல் கடிதம் இதுதான் என்று இந்த கடிதத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் குறிப்பிட்டிருந்தார். அடுத்ததாக பாரிஸ் நகரத்தில் இருந்து 28/3/1962 வருஷம் எழுதிய கடிதம். நான் இப்போது பாரிஸில் இருக்கிறேன். பல இடங்களை பார்த்து முடித்துக்கொண்டு நாளை மாலை லண்டனுக்கு புறப்படுகிறேன். நாளை மாலை சித்ரா கிருஷ்ணசாமியின் படத்துக்காக நான் சில காட்சிகளில் நடிக்க இருக்கிறேன் என்று இந்த கடிதத்தில் நடிகர் திலகம் குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்த கடிதம் எழுதப்பட்ட இடம் வாஷிங்டன். தேதி 8/4/1962. நான் 4ஆம் தேதி இங்கு வந்தேன். நான் கலந்து கொள்ள நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. வாய்ஸ் ஆப் அமெரிக்காவில் என்னுடைய பேச்சு ஒன்றை பதிவு செய்தார்கள். அது 16ஆம் தேதி ஒளிபரப்பப்படும். உணவு பிரச்சனைக்கு இடமே இல்லை. இங்கு தென்னிந்தியர்கள் நிறைய இருக்கிறார்கள். கடிதங்களை ஃபாரின் லீடர்ஸ் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் பிரான்ச், வாஷிங்டன் மேற்பார்வைக்கு எழுதவும். இப்படிக்கு சிவாஜி கணேசன். கீழே நடிகர் திலகத்தின் கையெழுத்து. இப்போது பார்த்த இந்த 4 கடிதங்களும் அந்த வார இதழில் இடம்பெற்றவை. ஸ்கிரீன்ல நாம பார்த்து வியந்த அந்த நடிப்பு சக்கரவர்த்திக்கும் நிஜ வாழ்க்கையில அவரோட பாசக்கார மனசுக்கும் நடுவில் இருந்த அந்த பந்தமில்லாத எளிமையை ரொம்ப அழகா வெளிச்சம் போட்டு காட்டுது இந்த கடிதங்கள்.
இந்த தகவல்கள் வெறும் பழைய நினைவலைகள் மட்டும் கிடையாது. ஒரு மனுஷன் எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும் தன்னோட வேர்களையும் குடும்பத்தையும் எப்படி மறக்காம இருக்கணும்னு இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு சொல்லித்தர ஒரு வாழும் பாடம். இதை வாசிக்கிறப்ப அவரோட அன்பும் கம்பீரமும் இன்னைக்கும் நம்ம கண் முன்னால வந்து போகுது. சுருக்கமா சொல்லணும்னா, திரையில அவர் செதுக்கின கதாபாத்திரங்கள் காலத்தால் அழியாதது அப்படின்னா, நிஜ வாழ்க்கையில அவர் வாழ்ந்த இந்த அன்பான எளிமையான வாழ்க்கை முறைதான் அவரை இன்னும் பல தலைமுறைகளுக்கு நம்ம மனசுல சிம்மாசனம் போட்டு உட்கார வச்சிருக்கு. நடிப்புலகின் அந்த சிம்ம குரலுக்கு பின்னால ஒரு மென்மையான பாச நெஞ்சம் துடிச்சுக்கிட்டு இருந்ததுக்கு இந்த கடிதங்களே எந்த காலத்துக்கும் சாட்சி. நேயர்களே, இந்த வீடியோவில் நான் குறிப்பிட்டிருந்த இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.